ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மணினூர் சந்தை வீடியோ தான் கவர் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கனாபுரம் சந்தை தான் வீடியோ இன்றைக்கி வந்து எடுத்திருந்தோம். நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேவல் எடுத்துகிட்டு போயிருந்தோம் சும்மா சேல்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. நானும் நம்ம அண்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா விடிய காலையில் 4:30 மணிக்கு சேவல் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். சந்தை வந்து பார்த்தீங்கன்னா வாழப்பாடி போகிற ரோட்டில் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இந்த ஏவிஆர் ரவுண்டானாலேருந்து நீங்கள் ரைட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சந்தையோட என்ட்ரன்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்துடும். நானும் அண்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா கோழி எடுத்துகிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா சேவல் பொட்டை வெடை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகி தான் வச்சுருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து வேறம் பேசி வாங்கிக்கலாம். சேவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலர்லேயும் இருக்கும். மயில், பூதி, பொன்றம், கீரி, செங்கருப்பு, வல்லூர் எல்லா கலர்லேயுமே இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 4 ரூபா 5 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும். குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கறி ரேட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கறி ரேட்டு 450, 550, 600 அப்படி சொன்னாங்க. ஒவ்வொரு கோழியும் ஒவ்வொரு ரேட்டு சொன்னாங்க. சேவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கறி ரேட்டுக்கு வந்து நீங்கள் பேசி நீங்கள் வந்து நல்லா வேறம் பேசி எடுத்துக்கலாம். ஸோ சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி வந்து பயங்கரமாக இருக்கும். அதாவது கறி ரேட்டுக்கு எடுக்கிற கோழி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அவங்கவுங்க வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ டெம்போவில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுக்காக வந்து கறி கடைக்காரங்களாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. ரேட்டு சீப்பாக வந்து வேறம் பேசி. ஸோ இந்த சேவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ஃபைட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அண்ணா வந்து வச்சுருந்தார். இவர் நம்ம மணினூர் சந்தைக்கும் எடுத்துகிட்டு வருவார். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருந்தார். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ பேர் வந்து 5K 6K அந்த மாதிரி சொல்லியிருந்தார். டேபிள் ஃபைட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சேவல் பொட்டை ரெண்டுமே ஜோடியாக இருக்குது ப்ரோ, எடுத்துக்கலாம் அப்படின்னாரு. ஸோ இன்னொரு விஷயம் நோட் பண்ணால் இதில் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ஃபைட்டரில் நம்ம பியூர் ஒயிட் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மொட்டைக்கழுத்து கோழி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் டேபிள் ஃபைட்டர்லேயே. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், மொட்டைக்கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ஃபைட்டரில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மொட்டைக்கழுத்தா இல்லை குறிச்சலில் இருக்கான்னு தெரில, முடி கொத்திருச்சான்னு தெரில. ஸோ இந்த சேவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4 ரூபா 3,800 ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ப்ரைஸ் சொன்னாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டி போட்டு போயிட்டாங்க ஆளுங்க, யாருன்னு தெரில, அதனால் ரேட் கேட்க முடியல. ஸோ ஆனால் கறி ரேட் வந்து பார்த்திங்கன்னா நான் 550, 600 அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் பல்காக எடுக்கிறப்ப 450 வரைக்கும் குறைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பேசி வாங்கிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோழி பிடிக்கிறதுக்கு பை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டில் தண்ணி தொட்டி, தீன் தொட்டி, அப்புறம் வந்து கயிறு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான பேக் வந்து பார்த்திங்கன்னா காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி சேவல் கொண்டு போகிறதுக்கு பேக் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து அண்ணன்ட்ட கேட்டோம், 5 ரூபானா கொடுத்துடலாம்ப்பா அப்படின்னாங்க. நல்ல பெருவெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மத்து கொண்டையில் வந்து பார்த்திங்கன்னா மயில் ஒன்று, கீரி ஒன்று வச்சுருந்தாரு உச்சிப்பூவில். சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பெருவெடை சேவலும் இருக்கும். அதுவுமே நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து கறி ரேட்டுக்கு வந்து எடுத்து வாங்கிக்கலாம். ஸோ டை கருப்பில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஒரு பட்டா ஒன்று, ஒரு நல்ல ஒரு அடல்ட் சேவல் ஒன்று இருந்துச்சு. ஸோ இந்த சேவல்லாம் வந்து செம்ம ஹைட்டு, பயங்கர வெயிட்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6K 7K பக்கம் சொல்லுவாங்க. ஸோ அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 25-30 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேவல் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். கலர் கோழி குஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. எல்லாம் ஒரு மாதிரி டல்லாக இருந்துச்சு. பட் ஆனால் பக்கத்தில் இன்னொரு அண்ணன் வச்சுருந்தார், அது சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறம் பேசி வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெட்டைக்கோழி எல்லாமே வச்சுருந்தார் அண்ணன். இது வந்து ஆல்ரெடி வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ நான் அதனால் இது வந்து கட் பண்ணிட்டேன் பாதியிலே. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டெம்போலே ஆம்னிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கோழி வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த தம்பி வச்சுருந்தா டை கருப்பு, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இது கட்டி வச்சுருப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நோட் பண்ண என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா சேவலையும் போட்டு வச்சுருந்தாங்க. என்னடா அது நோட் பண்ணப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது அதர் ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணுற பேக்கில் வந்து வச்சுருந்தாங்க கோழி எல்லாமே. அப்படியும் பண்ணுவாங்களா, இல்லை அதர் ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் சேலுக்கும் எடுத்துகிட்டு போவாங்களாம். ஸோ அப்புறம் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் கம்பியில் வந்து பார்த்திங்கன்னா கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. கம்ப்ளீட்டாக வந்து சேவல் தான். கொங்கனாபுரம் சந்தைனா சேவலுக்கு வந்து ஃபேமஸ்ன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். பச்சைக்காலில் வந்து பார்த்திங்கன்னா உச்சிப்பு கொண்டையில் வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த கருப்பும் வந்து நல்லா இருந்துச்சு. சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா சொடக்கு போட்டோடனே கூவ ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்கவே. ஸோ அப்புறம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 6 ரூபா அந்த மாதிரி சொல்லியிருந்தார். 5 ரூபா 6 ரூபா சொல்லியிருந்தார், சரியாக தெரில. ஸோ பட்டா கொண்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சேவல் தான் பார்த்துருந்தேன். ஒரு 2 சேவல் பார்த்துருந்தேன். இது ஒன்று, இன்னொன்று நான் வந்து வீடியோவில் காட்டுறேன். ஸோ இது ஒரு வல்லூர், சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேவல் தான். பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக வச்சுருக்காங்க. ஓட்டை போட்டு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்படியே டெம்போவில் ஏற்றி போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க போல். ஸோ அப்புறம் இங்கே ஒரு நூலானு, அப்புறம் இங்கே ஒரு மயில்,
ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சேவல் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த சேவல் வந்து சூப்பராக இருந்துச்சு, பொன்றம் கலரில், பட்டா கொண்டையில். ஸோ அப்புறம் வந்து நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு ஒருத்தர் வந்து திட்டுறதுக்கு வந்துட்டார். நான் வந்து ரேட்டு கம்மியாக சொல்லி போடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ, நான் வந்து வீடியோ எடுத்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தான் போடுறேன், நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்கிட்டீங்க. ஐயோ, அவங்க ஏரியா சைடு வந்து யாரோ தப்பாக வந்து வீடியோ எடுத்து ரேட்டு கம்மியாக போட்டாங்களாம். அதனால் வந்து நம்மளும் நினச்சிக்கிட்டு அவர் சண்டைக்கு வந்துட்டார். அப்புறம் ஸ்மூத்தாக பேசி முடிச்சாச்சு. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.